இன்னைக்கு எங்க வீட்ல காடை 65 தான் ஸ்பெஷல். இதை எப்படி ஈஸியா பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்றதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு எக் வந்து நம்ம உடைச்சி ஊத்திக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, அப்புறமேல கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் லெமன் ஸ்குவீஸ் பண்ணியிருக்கேன். உப்பு காரம் வந்து உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்க எக்குக்கு பதில் கார்ன்ஃபிளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நான் காடையை வந்து நல்லா கழுவி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் to 1 hour இருக்கட்டும். அப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே இதை போட்டு வறுத்துடலாம். நல்லா வந்து 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெய் வந்து ஃபுல்லா காஞ்ச வாட்டி தான் நம்ம வந்து காடையை வந்து போடணும். அப்பதான் வந்து அது நல்லா பொன்னிறமா வந்து வறுபட்டு வரும். பாருங்க, நான் இப்போ வந்து எவ்வளோ கிறிஸ்பியான சூப்பரான காடை ஃப்ரை வந்து எவ்வளோ ஈஸியா வீட்லயே வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.